ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே என்ன லன்ச்சுன்னா நம்ம வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். மஷ்ரூம் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, பிரியாணி அரிசி, தாளிப்புக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு போதுமான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிடலாம். அந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரதுக்காக மஞ்சத்தூள் போதுமான அளவு. சால்ட் 1 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாவையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதனால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி இல்லையா, அதனால் நான் 5 டம்ளராக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேகணும் நல்லா. அரிசி ஊற வச்சு தான் போட்டிருக்கேன்னாலும் குட்டீஸ்க்கு தரதுனால எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு அரிசிலாம் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பும் பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ லெமன் ஜூஸ் 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அரிசி. என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணுவேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவாக யாராவது பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரை நினைப்பீங்க. என்னென்னா முருகருக்கு மாலை போட்டிருக்காரு எங்கள் ஹஸ்பண்டு, அதனால தான் மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தம் போட்டுடலாம் வாங்க. காரமாக ஆகிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணி வேறு. குட்டீஸ் எப்படின்னா சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிடணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி.
ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. குட்டீஸ்க்கு பிடிக்கும், இது ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க மஷ்ரூம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் ரெடி பண்ணியாச்சு. நமக்கு போதுமான அளவு சால்ட்டு, பெப்பர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுது. தயிர் பச்சடி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் சூப்பராக போயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், see you, take care.